பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். இந்த செய்திகளை விசேஷமான ஒரு செய்தி. நாளை 2ஆம் தேதி இந்த நல்ல ஒரு சிறப்பான வியாழக்கிழமை, சிறந்த வியாழக்கிழமை. ஒருவேளை தெரியுமா தெரியாத, எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம், தெரியலன்னா தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு காட்டி கொடுக்க போற ஒரு நாள். இந்த காட்டி கொடுக்க முன்பாக என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த பாஸ்கோ பண்டிகை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு சகோதரி விளையாடுறாங்க. அவனுக்கு எண்ணெய், நல்ல உயர்ந்த எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து அவன் என்ன பண்ணுறான், உடம்பு முழுவதும் தேய்ச்சி தேவநாமத்தை மையப்படுத்த முத்தம் செய்து தேய்ச்சான்னு கூட இருக்கும். மார்க்கில் ரொம்ப அழகாக இருக்கும். மார்க்கில் மத்தியில் ஒரு வருஷம், மார்க்கில் ஒரு விதமாக இருக்கும். இந்த வசனம் எல்லாம் படித்து வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் 12 வசனம் படிக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரிகடம் மேலே ஊற்றி என்னை அடக்கம் பண்ணுவதற்காக எத்தனமான செய்கள் ஆகியிருக்கும். இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். இன்று இதை பிரசங்கம் பண்ண எடுக்கிற பாருங்க. தேவனுடைய காரியங்களை கொடுத்து தேவன் மரணத்துக்கு ஏதாவது நடக்க முன்பாக, அந்த காட்டி கொடுக்கப்படுகிற காலத்துக்கு முன்பாக நடக்கிற ஒரு விஷயம். 2வது ஒரு விஷயத்தை படிக்கும் போது 21ஆம் வசனம் படிக்கும் போது, இது அந்த பந்திக்கு ஆயத்தப்படும் போது எல்லாம் உட்காந்து ஒன்னா உட்கார நேரத்தில் இவர்களில் ஒருவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு ஆரம்பிப்பார். 21ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. எல்லாம் ரொம்ப டிராபிக் எடுத்துக்கல. அவர் போஜனம் பண்ணுகையிலே அவர், உங்களில் ஒருவன் என்னையும் காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக சீசர் கூட இருக்காங்க, காட்டி கொடுக்கப்பட்ட யூதாசும் கூட தான் இருக்கிறாரு. ஆனா ஒன்றும் தெரியாது போல இருக்கிறான். உங்களில் ஒருவன் இருக்கிறான். பாதத்தை கழுவப்படுமோ சொல்லப்பட்ட ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை. இப்போ காட்டி கொடுக்கப்படுகிறவன் எங்க இருக்கிறான்? ஒரு சபையில் இருப்பான், ஒரு குடும்பத்தில் இருப்பான், ஒரு பிஸ்னஸ்ல இருப்பான். ஆனா அவன் காட்டி கொடுக்கும் போது ஆரம்ப கட்டாயத்தில் எப்படி இருக்குன்னா, இவன் ஐயோ நல்ல ஒரு தேவனை காட்டி கொடுத்தான் என்று நினைக்கும் போது, இவன் காட்டி கொடுக்க போது தீர்க்கதரிசனம் நிறைவாக முடிய போகுது என்று அர்த்தம். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. வேதத்தை எடுத்தபடி கண்டபடி. இப்போ யாரோ ஒருத்தர் பேசி நிற்கிறேன், ஒரு லேடி அப்பப்போ பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல கொஞ்சம் தெளிவாக உட்காந்து வேதத்தை படிங்க. இல்லைன்னா அந்த பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் கணவரோ உங்கள் குடும்பத்தாரோ யாரோ ஒருத்தர் ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவரும் பிரசங்கிக்கிறாரு, அவருக்கு பதிலாக நான் பண்ணுறேன், இது யார் நம்மளை கேட்குறான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடந்து கொள்ள ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிற காலங்களிலே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். இது நடக்கும் இல்லையா? பிஸ்னஸில் கூட ஒரு பிரச்சனையை பார்த்து காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு தான் அவன் மனம் திரும்புவான். அப்போ அந்த மனம் திரும்பினா காட்டி கொடுக்கப்பட்டது சில பிரச்சனையாக இருக்கும், சில இது தப்பே பண்ணாத காட்டி கொடுப்பான். மாட்டி சிக்கி கொண்டிருக்கும் போது இனிமேல் எப்படி வாழணும் என்று கற்றுக்கொள்ளுவான். அதுதான் இந்த உலகத்தினுடைய காரியம். ஆனால் இயேசு இவனை காட்டி கொடுக்க போகிற விஷயம் தெரியுது. முன்னாடியே அறிவிக்கப்பட்டபடி தீர்க்கதரிசனம் நிறைவாகும்படியாக அவன் காட்டி கொடுக்கப்பட்டு தேவன் மரித்து ஒழித்திருந்ததான் இந்த உலகத்தின் பாவத்தின் அக்கிரமத்தை சுமக்க முடியும். இது இயேசு சுமக்கு முன்பே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த 21ஆம் வசனம், அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப விட்டு விட்டாக தான் எடுத்துன்னு போகிறேன், நான் பெருசாக எடுத்துன்னு போல. அடுத்த வசனம் 20க்கு அங்கே பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதப்பட்டபடியினால் போதிக்கிறார். ஆகினால் எந்த மனுஷன் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கின்றான், அந்த மனுஷனை ஐயோ அந்த மனுஷனில் பிரகாசமாயிருக்குது, அவரை நலமாயிருப்பானோ என்றார்கள். அவரை காட்டி கொடுக்கின்ற யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பான். ராப்பி நானா என்று அவரை சொன்னபடினால் என்றார். அப்போ அவன் என்ன சொல்றான்? ராப்பி நானா என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடி ஆகட்டும் என்றார். யூதாசே சொல்றான், நான் தானே ஆண்டவர், நானான்னு கேட்கும் போது நீ சொன்னபடி ஆகட்டும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், நல்ல சொந்தக்காராக இருப்பாங்க, உறவினராக இருப்பாங்க, நல்லா நம்ம கூட எல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க. சில விஷயத்தை நம்ம காட்டி கொடுக்கும்போது நமக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். அப்போ அவங்க இவ்வளோலாம் பண்ணிட்டு நம்ம கூட உட்காந்து நானா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ சிலர் சிரிப்பாங்க இல்லையா? அவங்கள பற்றி தெரிஞ்ச பிறகு சிரிப்பாருங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீ சொன்னபடி ஆகட்டும், நான் தான் அப்படின்ற வார்த்தைக்கு, நானா என்ற வார்த்தைக்கு என்ன சொல்ற ஆண்டவர்? நீ சொன்னபடி ஆகட்டும். அப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய மரணத்துக்கு ஏதாவது நடக்க போகிற ஒரு ஆசீர்வாதம், அவருடைய பாதத்தை நம்ம எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி தேவநாமத்தை மகிமைப்படுத்த வந்த தாயாரை கொடுத்து சொல்ற, உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று நம்ம அந்த வசனத்தை படிக்கிறோம் இல்லையா? துவக்கும் போது அங்கே வருது.
அப்போ அந்த வசனத்தை முடிக்கப்படும் 13 வசனத்தில் உலகத்தில் சுவிசேஷப்படும். இந்த காலத்து வரைக்கும் சுவிசேஷம் படித்து நிற்கும். அப்போ அடுத்து 26 வசனம் படிக்கிற மாதிரி, அவர் போஜனம் பண்ணுகையிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு சீசர்களுக்கு கொடுங்கள், நீங்கள் வாங்கி புசிக்கின்றது அது என்னுடைய சரீரமாயிருக்கும் என்றார். இது அப்போ மறுபடியும் 28 படிக்கிற மாதிரி, இது பாவம் மன்னிப்பு உண்டாக்கும்படியாக அநேகருக்காக சிறப்பட்ட என்று புதின் உடன்படிக்கையாக ஏற்படுத்த, புதுசாக ஒரு உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்துகிறார் என்று, இது என்னுடைய ரத்தமாக இருக்கும். முதல் சரிகள் என்றார், ரெண்டாவது ரத்தன்றாரு. இதை சொல்லிக்கின்னு வரும்போது இன்னொருத்தன் பார்த்தோன்னா அவன் ரொம்ப விஷயம் தெரிஞ்சுவேன். ஆரம்பத்து காலத்தில் யோவான் 1:29 இதுவோ தேவ ஆட்டுக்குட்டியான யோவான் சொன்னது டைரக்டாக பேதுரும் அந்திரியோனும் டைரக்டாக கேட்டவங்க, விஷயம் தெரிஞ்சுவேன். இவன் நான் மருந்தளிக்க போகிறேன்னு, அப்போ என்னை நீ 3 தடவை மருந்தளிப்பேன் என்று சொல்லப்படுமோ அதுக்கு பதில் கொடுப்பான் பாருங்க. இவங்க அந்த வசனம் படிக்க பாருங்க. உங்ககிட்ட வேதத்தை எடுத்து வச்சுங்க. ஏன் இதை நான் வேதத்தை எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னால், கொஞ்சம் மாற்றி வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில நேரத்தில். அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இது சிலுவை நாட்களை கொடுத்து எடுக்கிற விஷயம். சிலுவை சுமக்கு முன்பாக காட்டி கொடுக்கப்படுகிற நேரத்தில் என்னென்ன நடக்குதுன்றதை தெரிவிக்குது. அதுதான் இந்த வேலைக்காம ஒரு சிறப்பான வேலைக்காம என்று சொல்லுவாங்க. உங்களை யாருக்கு தெரியுமா தெரியாது. கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாள் நல்லா நடத்துவாங்க. அநேக சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காம கூட்டம் ப்ரெஸ்ஸெல்லாம் நடக்கும். அடுத்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரப்படும் போது வந்து உட்காருவாங்க. அப்போ வேலைக்காமே அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்படி வெளிப்படுத்தும் போது பேதுரு கொடுத்த ஆண்டவர் சொல்கிறார், 34 வசனத்தை படிங்க, நல்லாயிருக்கும். இயேசு அவரை நோக்கி, இந்த ராத்திரி சேவல் கூவ முன்பே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அவர் பதில் கொடுப்பார். நம்ம சபையில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் சபையில் கூட சில பிள்ளைங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? நானும் அந்த சபையை விட்டு எந்த சூழ்நிலையும் போக மாட்டேன், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் போக மாட்டேன், எத்தனை அவமானம் வந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அத்தனை பேரும் சபையை விட்டு போயிட்டாங்க. குறைஞ்சது ஒரு 35 பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. இந்த சபையில் குறுகிய காலத்தில் ஞானஸ்தானம் எடுத்து நிமித்தமாக அநேகர் ஞானஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தப்படும் போது அவங்க பிரிஞ்சு தள்ளி போயிட்டாங்க. எப்படி தெரியுமா? இப்படி தான் பேதுரை போல தான். எந்த சூழ்நிலையும் எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியுமா? 2017 ஒரு தம்பி இருக்கான் அந்த கிராமத்தில். ரொம்ப வறுமையாக தண்ணி கஷ்டம். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு பயங்கரமான கஷ்டம், எனக்கு இயேசு முழுமையாக ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறேன். எப்போ தண்ணி இல்லையப்பா, ஞானஸ்தானம் எதுவும் எடுத்துக்கலாம். இல்லைப்பா, நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது, நான் மாலை வருவேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு. 2 சண்டே வந்தான், 3ஆவது சண்டே ஞானஸ்தானம் லீக் டைமாக கேட்டு வாங்கினது. அது அவன் எதுக்காக வாங்கினான்றது 4 நாளில் தெரிஞ்சுது. அப்போ தண்ணி கிடையாதுங்க. அப்போ தண்ணி தொட்டி ஒன்று ஆயத்து பண்ணி வச்சுருப்போம் சர்ச்சைக்காக. அந்த தொட்டிக்குள்ளே இறக்கி, அவ்வளவு தொட்டி, அது சின்ன டோர் தான் மூடி வச்சுருக்கான், அதுக்குள்ளே திறந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அவனை இறக்கி பிதா குமார் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானத்தை கொடுத்து எழுப்பி சொன்ன 3 மாதத்துக்கு பிற்பாடு கடவுள் உன்னை அதிசயமாக காண பண்ணுவார். ஆனால் நீ கற்றுக்கிட்டது இருக்கியா உலகத்தில் இருக்கிறியான்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். 6 மாதத்துக்குள்ளே வேலை கிடைச்சது. இயேசு கிறிஸ்துன்றவரை இல்லைன்றான். இயேசு கிறிஸ்துன்றவரை அப்படி ஒரு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். எப்போ வேலை கிடைச்சது? சிறப்பான திருமணத்தின தேவன் ஆயத்தப்படுத்திக்கூட வாழ்க்கையை நல்லா புனிதப்படுத்திட்டார். பின்மாற்றம் அடைந்தான். ஆனாலும் இன்னைக்கும் இயேசுவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டது. இன்னைக்கு நிறைய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பேதுரை போல தான் அன்னைகளும். எப்படி சொல்கிறது தெரியுமா? பேதுரு, நீங்கள் கூட ஒரு சிலர் அப்படி தான் சொல்லியிருப்பீங்க, சபையை விட்டு தூரமாக இருப்பீங்க. ஒரு போதகர் இருக்கும்போது சபையில் இருப்பீங்க. அதாவது இப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் சில சபைகள், பெரிய பெரிய சபைகளில் ஒரு குறிப்பிட்ட ரெவரண்ட் இருக்கும்போது சபையில் இருப்பாங்க. அவர் அங்கேருந்து மாற்றிட்டாங்க, இல்லை ஐயரை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களாம் தெரியுமா, அந்த ஐயர் இருக்கும்போது எங்களை ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, மதிப்பு கொடுப்பாருன்னு சொல்லி கரெக்டான சுவிசேஷத்தை கேட்க விரும்பாதவங்க வெளியே வந்துடுவாங்க. நல்ல ஒரு சத்தியத்தை கேட்குறவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா பாருங்கள், சில சபைகளில் கரெக்டான சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா இந்த தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் செய்ய வெளியிட்டு வருவோம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் பேதுரும். வாசிக்கிற மாதிரி 35ஆம் வசனத்தை. அதுக்கு பேதுரு, நான் உயிரோடு மரித்த வேண்டியதாக இருக்கும், உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சீசர்கள் எல்லாருக்கும் அப்படியே சொன்னார். எப்படி சொன்னார்? நான் மறுதளிக்க மாட்டான்றவரே, உயிரோடு, அதாவது அதற்கு பேதுரு, நான் உன்னோடு கூடவே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அந்த வார்த்தை கேளுங்க, ரொம்ப கேட்க மறுபடியும் படிக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது பாருங்க.
அதன் பேதர் அவரை, உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன். உம்மோடு கூட மறுதளிக்க வேண்டியதாக இருக்கா, நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் 3 தரம் மறுதளிப்பான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு லேடி, அந்த லேடி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு கணக்கெடுக்க வருது. அப்போ உங்களெலாம் ஒருவன் காட்டி கொடுக்க மாட்டான்றார் ஆண்டவர். அப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் தான் 25 வசனம் அவன் தான் காட்டி கொடுக்குறான். அவங்ககிட்டே சொல்லுவார், அப்போது உன் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லுவார் ஆண்டவர், இல்லையா? மற்ற 26 25 வசனம் படிக்கும்போது, இங்கே 34 35 படிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ 3 தடவை என்னை மறுதளி பண்ணும்போது நான் உன்னோட இருந்து அவமானம் கூட படுவேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் தான் 3 வரை மறுதளிப்பான். இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்கோ பண்டிகை ஆரம்பித்த பிற்பாடு இயேசுவை காட்டிக்கப்படுகிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடக்குது. இயேசுவிடத்தில் கனத்துக்குரியவர்களாக இருக்கணும் என்று ஒரு சிலர் ஆசைப்படுறாங்க. இன்னொருத்தர் இயேசுவை விட்டு ஓடுற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இயேசுவை காட்டி கொடுத்த பிற்பாடு அநேக காரியம் நடக்குது. காட்டி கொடுத்த வினாடியில் நடக்குது. அப்போ அவன் காட்டி கொடுக்கப்படும் போது யூதாசு காட்டி கொடுப்பான், தோ வரான் என்று ஆண்டவர் சொல்லுவார். இதோ வராம்பார், இதோ வராம்பார்னு சொல்லுவார். அவனை காட்டி கொடுக்க போகுது. அதை வரானுமோ காட்டி கொடுப்பான். அவரை பிடிக்கப்படுவாங்க. அவங்க என்ன காது அவனை துண்டிக்கப்படும். அந்த காதைக்கு அவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த காதை என்ன பண்றாரு, தேவன் ஆயத்தப்படுத்தி ஒழுங்கு பண்ணி அனுப்புறார். ஃபர்ஸ்ட் மிராக்கல். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிய போறது நல்லா தெரியும். அவருக்கு முன்னாடியே சொல்றாரு, காட்டி கொடுக்கவும் என் கூட இருக்கிறான், என்னை கால் பாதத்தை சுகப்படுத்தவும் இருக்க. இப்போ லேடி இருக்காங்க, இன்னொருத்த என்னை மறுதளிக்க போறான், அவனும் என் கூட தான் இருக்கிறான், இன்னொருத்த கோவப்பட்டுன்றா போறான். காதிய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. இப்படி சொன்னவர் தான் காதை எதிராளி என்ன பண்ணாரா, காதை அதே பேருக்கு தான் பண்ணார் அந்த வேலையை. இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சபையில் ரொம்ப டைட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் சபைக்கு எனக்கு அப்படி தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, இல்லை போதகர் பண்ணுற பிரசங்கம் அவங்களுக்கு கேட்கப்படாத இருக்கும், இல்லை போதகர் நம்மளை கூப்பிட்டு கிட்ட வச்சு பேசணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் தன்னை அறியாமல் தேவனுக்கு பிரியமில்லாது பேச ஆரம்பிச்சிடும். பக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் இன்னைக்கு சபைகள் பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனையோடு போய் கொண்டிருக்குது. பல சபைகளுக்கு யாரோ ஒருவர் குணசாலியை போல் நடந்து கொள்வாங்க, தன் பரிசுத்தப்படுத்தி போல காட்டிக் கொள்வாங்க. ஆனால் கர்த்தருக்கு விரோதமான பல செயல்பாடு அவர் இதயத்தில் இருக்கும். பேதுரை போல இருக்கும் இல்லையா, இருக்கணும் இல்லையா? அப்படித்தானே ஒருத்தனை காட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் வசனத்தை படிங்க. நீ மத்திய புத்தகத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. 26ஆம் அதிகாரத்தை 20ஆம் வசனத்தில் 70ஆம் வசனத்துல பாருங்க. 75 வசனம் 5 வசனத்தை படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவனை கேட்பாங்க, அவன் தெரியாதுமா. ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. 70ஆம் அதிகாரம் 71 72 படிச்சிங்கன்னா அவரை தெரியாதுன்னுமா ஃபர்ஸ்ட் மறுதளிக்கிறான். செகண்ட் டைம் கேட்கும் போதும் அவர் கூட இருந்தவர் தான் பேதுரு, இவர் இல்லை நான் இல்லைன்னுவான். 3வது அவன் சொல்லும் போது சேவல் கூடும். ஆண்டவர் சொன்னபடி சேவல் கூவும் முன்பே என்னை 3 தரம் மறுதளிப்பான் என்று சொன்ன சத்தத்தை, சேவல் கூவுக சத்தத்தை கேட்க வைத்த கர்த்தர். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ செய்திகளை கேட்பீங்க. ஆண்டவர் மரணத்துக்கு சிலுவையை கொடுக்க முன்பாக என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு சகோதரி தன் பாதத்தை கழுவப்பட்டதை கொடுத்து அவங்களெல்லாம் வேலை பேசுறாங்க. ஒரு சகோதரி மறுதளிக்கக்கூடிய காரியத்தை கொடுத்து சொல்றாரு. அவன் இல்லைன்னு சொல்லி சொல்றான். அவன் இல்லை, அது மாதிரி நான் இருக்க மாட்டேன், என் ஜீவனோடு இருக்கிற காலத்தில் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லப்பட்டவன் தான் அங்கே இருக்கான். ஒருவன் பந்தியில் ஆயத்த பண்ணி உட்காந்துருக்கிறான். ஃபர்ஸ்ட் அதுதான் பந்தி ஆயத்தப்பட்டது இவன் தான் என்போது, நானா என்று கேட்குற ஜனங்கள் நானான்னு கேட்டாங்க ஒரு கூட்டம். இவன் தான் என்று நான் இல்லை ஆண்டவர் என்னும் போது நீ சொன்னபடி ஆக்கட்டும் என்றார். மத்திய 26ஆம் 25 வசனத்தில். வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில விஷயத்தை சபைக்கு முன்பாக நின்று தப்பும் தவறாக சொல்லி கொண்டிருப்போம். அப்படியே உன் பேச்சின்படி ஆகட்டும் என்று இன்னைக்கு சபையில் சிலர்லாம் எங்ககிட்ட சொல்லப்படும் போது அப்படியே இருக்கட்டுமே நல்லது தானே அப்படின்ட்டு போயிடுவேன். ஏன்னா பேதுரு தேவனுடைய பிறப்பு கொடுத்தும் தெரியும், வரக்கூடிய எண்ணங்கள் கொடுத்தும் தெரியும். யோவான் புத்தகத்தை படிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துக்கு தெரியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வர அந்த உலகத்தில், இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர். நல்லா இருக்கும் உணர. நான் யோவான் 1ஆம் 29ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர்னு. அப்போ பேதுரு அங்கே யோவான் நாங்கள் சொல்லும் போது அவர் பின்னிட்டு பார்க்கும்போது இயேசு எதிரில் வராரு. இப்படி விஷயம் தெரிஞ்ச பேதுரு தான் மறுதளிக்கிறான், தேவனை மறுதளிக்கிறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டமாக இருப்பாங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு கூட்டமாக இருப்பாங்க. அந்த பட்டணத்தில் ஒரு சிலர்லாம் ஒரு கூட்டமாக இருக்க கூட்டத்தில் இவர் யாருன்னா அறிக்கையில் தெரிஞ்சவராக இருந்தால் அவர் சொல்றதுக்கு ஒரு ஆமான்னு வரும்.
நான் எதுலேயும் தலையிடுறது தெரியாமா இவங்க சிலர்லாம் சொல்லுவாங்க சபையில். நான்லாம் இப்போலாம் போனால் சபையில் நான் எதையும் முன்னெடுத்து பேசுறது கிடையாது. ஏன் போன இருந்த ரெவரண்ட் இருக்கும்போது நீ பேசப்பட்ட, இப்போ வந்து ரெவரண்ட் வரும்போது இவனால பேச முடியல. அவருக்கு எடுத்த பிரசங்க வேற, இவர் சொல்ற பிரசங்க வேற. யோவான் இடத்துல இருந்து வந்த சத்தம் வேற, இயேசு கிறிஸ்து வந்த சத்தங்கள் வேற. அப்போ சில செய்திகள் கேட்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஆலயத்துக்குள்ளே வந்து கண்டித்து உணர்த்தப்பட்ட வந்த இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்றார். மார்க்கு புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் போது ஆலயத்துக்குள்ள வந்து இந்த ஆலயத்தை என்ன பண்ண கெடுத்து கொண்டு இருக்கிறவங்களே வெளியே தட்டி விடுறாரு. கடினான உபதேசம் மனம் திரும்ப தான். கடினான உபதேசத்தை மனம் திரும்பி இயேசுகிட்ட மொழிமையாவது தான் சில உபதேசம் நல்லா இருக்கும். ஆனா அந்த உபதேசத்தை என்ன கொடுத்தே பேசினாருன்னு. நான் நேற்று தினத்தில் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு சகோதரி என்கிட்ட பேசினேன். ஐயா நான் கொடுத்தேன் பைபிள் உங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே வந்து தான் சொன்னேன், ஆண்டவர் எதில் உங்களை தந்தார் சொல்லுங்க. நல்ல ஒரு காலேஜில் மக படிக்கிறாங்க. ஒரு காலத்தில் அந்த காலேஜ் சேர்க்க கூட முடியாத கஷ்டங்கள் வந்தது. ஒரு காலத்தில் நீங்கள் எந்த வேலை என்ன வேலை சிம்பிளான ஒரு வேலை செஞ்சீங்க, நீங்கள் நிறைய வேலைக்கு போயிட்டீங்க, நல்ல வருமானம் வந்துச்சு. உங்களுடைய பொருளாதாரத்தின் செலவுகள் அதிகரித்து போகப்படும் போது அதுலேருந்து கொஞ்சம் தலைதானே போக முடியும். அவங்க எதுக்கு அவர் கிண்டலை கட்டுக்காங்க மாட்டேங்குது. அதுக்கு பதில் கொடுத்தேன் நான். எனக்கு தெரியுங்க, நான் வேதத்தை ஒவ்வொரு வருஷம் படித்து முடிக்கும் போது யாராவது ஒருத்தர் கொடுப்பேன். அப்படி கொடுத்து படித்தவங்க அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். தேவநாமத்தை மகிமைப்படுத்த சொல்கிறேன் தவிர என்ன மகிமைப்படுத்த சொன்னது கிடையாது. அதை வழி இல்லாத வாழ்ந்த காலங்கள் உண்டு. 2000 பைபிள் வாங்க கூட காசு கிடையாது. 2004 நான் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வந்த பிற்பாடு ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒரு வேதத்தை வாங்க படிப்பேன், கொடுத்துருவேன். புதிய சிஸ்டியாக தான் பார்ப்பேன். ஒரே பைபிள் வருஷக்கணக்கில் வச்சு அதை மோடாக வச்சுருவோம். பைபிள் பார்த்தீங்கன்னா சில கையில் பார்க்கணும், அதில் பேப்பர் சொருவத்தை பார்த்தா ரெண்டு பைபிள் மாதிரி இருக்கும். அது கிடையாதுங்க. வேதத்தை எடுக்கும் போது பிரசங்கம் பண்ணும் போது அத்தனை வார்த்தை உனக்கு வருதான்னு உன்னை யாராய்ந்து பார்த்துக்கொள். ஆண்டவர் எடுத்த ஞானத்தை கேளு. மறுதளிப்பது ரொம்ப ஈஸி, மனம் திரும்ப தான் கஷ்டம். இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திரும்புறாங்க? பேதுரு தேவன் அதோட விடல. பேதுரு மறுபடியும் மனகசந்து எழுப்படும் போது அவனை மறுபடியும் என்ன பண்றாரு? தேவன் அழைத்து தான் ஊழியத்தில் கொண்டு அவர் எழுதப்பட்ட புத்தகங்கள் எத்தனையோ உண்டு. அவர் தான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிப்பார் 3:15. அவர் மரித்தேர்ந்ததுக்கு நானே சாட்சின்னு. மறுதளித்து எப்படி சாட்சி சொன்னா? மறுதளித்து மறுபடியும் கூப்பிட்டு ஊழியத்துக்குள்ள கொண்டு போனார் ஆண்டவர். உன்வன் காட்டி கொடுத்தவன் ஆண்டவர் ஆண்டவர்கிட்டே வந்து அவன் மன்னிப்பு கேட்கல, அவன் நாட்டு கொண்டு மறித்தான். 27ஆம் அதிகாரத்தில் இருக்கும் 4ஆம் வசனத்தில். என் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள், இந்த சிறப்பான வேலைக்காம, பெரிய ஒரு வேலைக்காம, பெரிய வெள்ளின்றது போல பெரிய ஒரு வேலைக்காம, அந்த வேலைக்காமல அவருக்கு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனம் அதெல்லாம் நிறைவாக்கப்பட்டது. மத்திய புத்தகம் 26ஆம் அதிகாரம் தெளிவாக படிங்க, தெளிவாக திட்டமாக உட்காந்து படிங்க. அது படித்து முடிக்கப்படும் போது இல்லை மார்க் 14ஆம் அதிகாரத்தை படிங்க, இல்லை லூக்கா 22ஆம் அதிகாரத்தை படிங்க, இல்லை யோவான் 18ஆம் அதிகாரம், எதையோ ஒன்று ஒழுங்காக உட்காந்து படித்து பாருங்க. சிலுவையில் சுமக்கு முன்பாக தேவன் எந்தெந்த விஷயத்தை சரி பண்ணிட்டு கடந்து போனார். வந்த காரியம் முடிந்தது என்று இங்கே இருக்குது. அடுத்த காலத்துக்கு போகாதீங்க. பார்க்குற அன்பு சகோதரன் சகோதரிகளை, சிலுவையில் சுமந்த இயேசுவை மட்டும் பார்க்காதீங்க. உனக்காக எனக்காக அவர் கண்ணீரிட்டு இருக்க கடைசி நேரத்தில் கூட கொஞ்சம் பாருங்க. யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழுவார். அந்த சகோதரி கதிரி 19 வசனம் சொல்லப்படும் போது அந்த 25 வசனம் போக முன்பே பார்க்கலாம். ஒரு வசனத்தை ஆண்டவர் அழுவார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை மறந்து அழுகிறான்னு அர்த்தம். நல்லா இருக்கும். யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் போது அது மரணத்துக்குரிய தேவநாமம் மகிமைப்படும் என்று சொன்னதை கேட்டிருந்து மாற்றால் அழுகிறார், சத்தமிட்டு அழுவுறா. அந்த கிராமத்தில் ஜனெல்லாம் ஓடி வந்தாங்க நிற்கிறாங்க. ஆனால் இயேசு வந்தது எங்கே போனார் தெரியுமா? மாற்றால பார்க்கல, கல்லறைக்கு கடந்து போனார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். நீ மரணத்தில் ஏதாக இருக்கிற உலக சிற்பத்தில் மாட்டி சிக்கி கொண்டிருந்தால் நல்லவனை போல மனைவி இடத்திலையோ, இல்லை மனைவியோ புருஷன் இடத்துலையோ, இல்லை சகோதரன் மற்றவங்களிடத்திலையோ குடும்பத்திலேருந்து நல்லவங்களை போல காட்டிக்கொள்ளாதீங்க. கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 10 கொஞ்சத்தில் விசுவாசத்தில் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதிப்பார். நாளை 2 வேலைக்கிழமை ஒரு சிறப்பான நாட்கள் தான். எனக்கு கூட நிறைய பிரச்சனைகள். நாளைக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அது விஷயம் என்னடானா, நான் அவர்கிட்ட இருந்து எதுவும் எடுக்கல, அவர் என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு? இன்னும் தன்னை நீதியாக விளங்க பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். சில விஷயத்தை ஆண்டு சொல்ல 2 நாளாகமம் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 12 சொல்லும்போது எனக்கு என்ன செய்யணும் தெரியாத ஆண்டவரேன்னு யோசித்தவன்
15 சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, உங்களது இல்லைன்றாரு. அப்போ நாளை குறித்து கவலை, இன்று நீ பரிசுத்தப்படுத்திக்கோ, நாளைக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்று நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வேலைக்கிழமை ஒரு சிறப்பான நாட்கள். பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, இது சிறப்பான நாட்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை எடுத்து போடுவார். அந்த சிலுவை சுமந்து அவர் உயிரோட 3 நாள் எழுந்திருக்கிற உன் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கினேன் என்று நீ சாட்சி சொல்லும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும், நாமும் முக்கியப்படட்டும். பெரிய கிருஷ்ண பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.